கட் பண்ண போகிறேன், சதீஷும் கட் பண்ண போகிறாங்க. கேமரா இங்கே வைக்க போகிறோம். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து ஸோ இது வந்து இதில் வந்து நான் பீலை மட்டும் போட்டுறப்பேன். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து யாருக்கு ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா மஹி குட்டிக்கு ஃபேவரட். ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. மகாக்கும் பிடிக்குமா? மகாக்கும் பிடிக்கும், ஆனால் மஹிக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சரி, சொதப்பி எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி வைக்கணும்? நீங்களும் அம்மா வைக்கணும். ஆமாம், இது ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஸ்ட்ரைட்டாட்டு கொஞ்சம் தின்னாவே வைக்கணும். இந்த அளவுக்கு கை ஷார்ப்பாக இருக்கும், பார்த்துக்கோ. இந்த அளவுக்கு ஓகே. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ வாஷ் பண்ணிடலாம் நல்லா. ஸோ இந்த பவுலில் வந்து நான் இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அதெல்லாம் போட்டுட்டேன். நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால ஒரு சின்ன ட்ரிக் இதில் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பும் போட்டுட்டு லைட்டாக கார்ன்ஃப்ளவர் போட போகிறோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக ஒரு சீசனிங், அப்போ தான் அந்த பொட்டேட்டோவில் வந்து ஃப்ளேவர் வந்து இறங்கும். ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால அந்த கிறிஸ்பினஸுக்கு வேண்டி நான் கார்ன்ஃப்ளவர் கோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சால்ட் போட்டாச்சு, பெப்பர் போட்டாச்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட போகிறேன். வந்துட்டாயா வந்துட்டாயா மஹி, வந்துட்டாயா வந்துட்டாயா மஹி. என்ன பண்ண போகிறேன் அம்மா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த நைஃப் எல்லாம் கொஞ்சம் மாற்றுங்கோ மாற்றுங்கோ. வந்துட்டாங்கோ வந்துட்டாங்கோ. அம்மா என்ன பண்ண போறே? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, லைட்டாக ஒரு கோட்டிங். என்னம்மாக்கா? எதில் என்ன போட்டேன்? அது பெப்பர். ஆமாம், பெப்பரும் போட்டாச்சு. சரி, அது உப்பு. உப்பு போடாது பிறகு சாப்பிட முடியாது. ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ். ஆமாம், 180 டிகிரி செல்சியஸ் போதும். ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன்னா அதுக்குள்ளாடி நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்கோம்ல. ஓகே, ஸோ ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு சூப்பரான ஒரு டூலு. இது எப்படியும் ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆகும். ஓகே, 180 டிகிரி செல்சியஸ்க்கு. ஸோ ஏர் ஃப்ரையரை பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு டூலு. இப்போ வந்து ரொம்ப சீப்பு தான், எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது. என்கிட்ட இருக்கிற பிராண்ட் வந்து கிளென். இது வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட் ரிவ்யூக்கு வந்தது, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு பிராண்டு. இப்போ வரல, இது வந்து என்கிட்ட எத்தனை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, சிக்கன் ஃப்ரை, அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஃப்ரைடு சிக்கனே பண்ணேன் நான். நம்ம நார்மல் KFC ஃப்ரைட் சிக்கனே ஏர் ஃப்ரையரில் பண்ணேன், ரொம்ப அழகாக வந்துச்சு. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வரிசையாக போடுறேன். நிறைய பேர் வந்து ஏர் ஃப்ரையர் ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஸோ வரிசையாக வரும். இப்படி தான் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவேன். லைட்டாக கார்ன்ஃப்ளவர் வச்சு டஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக வரும். நம்ம இப்போ சீஸ் சாஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு சாஸ் பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பட்டர். ஸோ இந்த இது வந்து நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சீஸ் சாஸ். ஓகே, ஸோ இதில் வந்து 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ பட்டர்லேயே வந்து 1 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோமா, 1 டீஸ்பூன் மைதா மாவு. ஓகே, ஸோ இதை வந்து அந்த பட்டரில் நல்ல ஒரு 1 மினிட்டுக்கு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம்.
ஸோ இப்போ வந்து 1 டீஸ்பூன் பட்டர் 1 டீஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு பாலை வந்து சிந்தாமல் விடுங்க. ஸோ ஒரு 1/4 கப்பு போல் பால் ஊற்றிருக்கேன். ஸோ திக்காகும். ரைட், ஒரு வேலைக்கு இது வேலை பாலை தொடச்சிடலாம். ஸோ பால் வந்து சிந்தனோன்னு தொடக்கலைன்னா வந்து சூடுபட்டு அது ஹார்டாகி கரிஞ்சிடும், தீஞ்சு போயிடும். அதனால எனக்கு அது பிடிக்காது. நமக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால பால் சிந்துச்சுன்னா உடனே தொடச்சிருங்க. ஓகே, now back to action. ஸோ பால் வந்து தேவைக்கு தக்கன ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 1/2 கப் பால் தேவைப்படும் நினைக்கிறேன். ஏன் சத்தம் போடுவீங்க? ஆமா, சத்தம் போடக்கூடாது, அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து கொதி வர்றதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ சத்தம் போடாத, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ மஞ்சள் பொடியும் இதுவும் சில்லி பவுடரும். செப்பா என்ன சத்தம்! ஸோ இதில் வந்து மஞ்சள் பொடி, சில்லி பவுடர். ஸோ ஒரு விஸ்க் எடுத்துட்டு வந்துட்டேன், அது ஈஸியாக இருக்கும்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஹர்ப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ஆரிகானோ அப்பாட்ட கொடுத்துருவேன். ஆரிகானோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கார்லிக் கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு கார்லிக் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஓகேயா, போட்டுட்டு விஸ்க் பண்ணிடுங்க. ஸோ நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதில் போடக்கூடிய சீசனிங் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஆரிகானோ கார்லிக் பவுடர் போட்டாச்சா, எல்லாருக்கும் வந்து இப்போ அடி தர போகிறேன். என்ன சத்தம் போடுவீங்க? ஸோ இப்போ வந்து சீஸ் போட்டுடலாம். மோசரல்லா சீஸ் இல்லைன்னா செடர் சீஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ சீஸ் போட்டுட்டு சீஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். ஸோ அது மெல்ட் ஆகட்டும், வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும். மெல்ட் ஆனோன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு, இங்கே பாருங்க. ஸோ குயியாக இருக்கா சாஸு. இப்போ இன்னும் நம்ம இதில் உப்பு போடல. ஓகே, அதனால கொஞ்சம் உப்பு. ஸோ செடர் சீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் சால்ட்டு இருக்கும், அதனால நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இது மோசரல்லானால, யூஸ்வலாக மோசரல்லால சால்ட் இருக்காது உங்களுக்கு பீஸா சீஸில். ஓகே, நம்மளோட சீஸ் சாஸ் ரெடி. இது நீங்கள் வந்து டிப்பிங் சாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நாச்சோஸ் பண்ணும்போது இது நாச்சோ சாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நாச்சோஸ்னால் வந்து இந்த சிப்ஸ் இருக்குல்ல, சிப்ஸை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இந்த சாஸை மேலே ஊற்றி சாப்பிட்லாம். டிப்பிங் சாஸ். அதுக்கப்புறம் சாண்ட்விச் கூட, சிக்கன் கூட, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சீஸ் சாஸ். டைமில் இங்கே ஏர் ஃப்ரையரில் பிரைட்னஸ் ஓவராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. ஸோ ஹோம் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இப்போ சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட சீஸ் சாஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரைஸ், ஹோம் ஸ்டைல் ஃப்ரைஸ். இதுக்கு ஏர் ஃப்ரையரில் பண்ண ஹோம் ஸ்டைல் ஃப்ரைஸ். நம்மளோட பேட்டர் ஃப்ரைட் சிக்கன். ஓகே,
ஸோ இங்கே பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆனால் வீட்டிலையே